ரசாயனம் போட்டு போட்டு பார்த்தேன். போடும்போது இப்போ ஒரு மூட்டை போட்டேன்னா அடுத்த தரம் 1 1/4 மூட்டை போடணும். அதுக்கு அடுத்த தரம் 1 1/2 மூட்டை போட்டால் தான் அந்த விளைச்சல் வருது. அந்த நுண்ணுயிரெல்லாம் இறந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நிலத்துல ஒன்றும் இருக்காது. இது கொடுக்காததுக்கு முன்னே வந்து பயிரே எனக்கு வந்து பிடிக்கலைங்க. பயிரே அது உயிரே வரல, செத்து போகிற மாதிரி தான் இருந்தது. சரி, இந்த அபிமான் பற்றி நான் கேள்விப்பட்டேன். சரி, நான் வாங்கி இதுக்கு யூஸ் பண்ணேன். இது கொடுத்த பின்னாடி பரவாயில்ல, நல்லா கிளச்சி நல்லா பசைன்னு வந்துட்டுதுங்க. நல்லா தூர் கட்டி இருக்குதுங்க. இது கொடுத்த பின்னாடி இப்போ மகசூல் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கொலைக்காட்டு நல்லா நீட்டமாக இருக்குது. நெல்லும் எதுவும் பதறல, நல்லா இருக்குது. அதனால் ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு 30 மோசு 30 கதிர் 40 மோசு வந்துருக்குதுங்க. அதனால் அதுவும் ஒரு நல்ல சந்தோஷம். டேமேஜ் இல்லாத மாதிரி நல்லா இருக்குது நெல்மணி. என் பேர் ராஜுங்க. பாலகுடி கிராமங்க, கிருஷ்ணகிரி வட்டம் மாவட்டம். நான் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுங்க. மிலிட்ரியில் ஒரு 16 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கடுத்து அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு 23 வருஷம் சர்வீஸ் பண்ணேங்க. அப்போ இருந்தே எனக்கு வந்து இந்த விவசாயத்து மேலே ரொம்ப அக்கறைங்க. புக்கெல்லாம் வாங்கி படிப்பேன். படித்தாலே இந்த ரசாயனத்தை பற்றி தான் அதில் கொடுத்துருந்தாங்க. ரசாயனம் போட்டு போட்டு பார்த்தேன். போடும்போது இப்போ ஒரு மூட்டை போட்டேன்னா அடுத்த தரம் 1 1/4 மூட்டை போடணும். அதுக்கு அடுத்த தரம் 1 1/2 மூட்டை போட்டால் தான் அந்த விளைச்சல் வருது. அந்த நுண்ணுயிரெல்லாம் இறந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நிலத்துல ஒன்றும் இருக்காது, மடல் மாதிரி தான். சரி, இந்த அபிமான் பற்றி நான் கேள்விப்பட்டேன். செல்லுலாம் அதிகமாக விளம்பரம் படுத்துறீங்க, அதை பற்றி கேள்விப்பட்டேன். சரி, நான் வாங்கி இதுக்கு யூஸ் பண்ணேன். இது நல்லா இருக்குதுங்க, நெல் நல்லா இருக்குது. இந்த நெல் வந்து இதுங்க அம்மனுங்க. இது ஒரு 1/4 ஏக்கர் தான் போட்டிருக்கேன். பயிர் போட ஒரு 4 மாதம் ஆகுதுங்க. இது கொடுக்காததுக்கு முன்னே வந்து பயிரே எனக்கு வந்து பிடிக்கலைங்க. பயிரே அது உயிரே வரல, செத்து போகிற மாதிரி தான் இருந்தது. இது கொடுத்த பின்னாடி பரவாயில்ல, நல்லா கிளச்சி நல்லா பசைன்னு வந்துட்டுதுங்க. நல்லா தூர் கட்டி இருக்குதுங்க. இது ஃபஸ்ட்டு கொடுத்தது ஒரு 30 நாள் 35 நாள் இருக்குங்க. அப்போ தாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன் பயிர் எப்படி வருது என்னான்னு. பயிர் சரியாக வரல. சரி, ரசாயனம் போட்டால் வரும், போடுங்க போடுங்கன்னாங்க. உரியா நான் எனக்கு மனசு வரல. உரியாவெல்லாம் நான் யூஸே பண்ணுறதில்லன்ட்டு. அப்புறம் தான் சரி அபிமான் போடுங்க அப்படின்னாங்க. சரி, இது வாங்கி யூஸ் பண்ணேன். நல்லா பயிர் வந்துட்டு. என் மருமகன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க. இது யூஸ் பண்ணுங்க, நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நெல் நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதை வச்சு நானும் யூஸ் பண்ணேன். அவரே தெரிவித்து அவர் அட்ரஸில் கொடுத்தாருங்க. போஸ்ட்டில் வந்துருச்சுங்க. இது கொடுத்த பின்னாடி இப்போ மகசூல் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கொலைக்காட்டு நல்லா நீட்டமாக இருக்குது. நெல்லும் எதுவும் பதறல, நல்லா இருக்குது. அதனால் ஒரு சந்தோஷம் எனக்கு. இது வந்து நான் வந்து ஒரு 2 பயிர் தான் நட்டேங்க. இப்போ இதில் வந்து ஒரு 30 மோசு 30 கதிர் 40 மோசு வந்துருக்குதுங்க. அதனால் அதுவும் ஒரு நல்ல சந்தோஷம். டேமேஜ் இல்லாத மாதிரி நல்லா இருக்குது நெல்மணி. நானாக ஜீவாமிர்தம் வந்து பஞ்சகாவியா தயாரித்து யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ இது அபிமான் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க. இது உடனடியாக கேட்குது. ஜீவாமிர்தமெல்லாம் கொஞ்சம் லேட்டாக கேட்குது. அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. மற்றது யூஸ் பண்ணுறதை விட இது ரொம்ப எளிமையாக தான் இருக்குதுங்க. இது ஒரே பாட்டில் சீக்கிரமாகவும் ஊற்றிடலாம், சீக்கிரம் எல்லா இடத்துக்கும் பரவிடுது. இது நல்லா இருக்குதுங்க, வேலை குறைவு, நல்லா பிரயோஜனமாக இருக்குதுங்க.